டியூபல் ரிவர்சல் சர்ஜரி பற்றி நான் நிறைய விஷயங்கள் தவறாக நினச்சிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது ஷாக்கிங்காக இருக்கும். ஒரு 7 முக்கியமான விஷயம் என்னுடைய ப்ராக்டிஸில் நிறைய தவறுதலாக மைண்ட் செட் வச்சுருக்கிறவங்க அது விஞ்ஞானபூர்வமாக அது தவறு அப்படிங்கிறத டெய்லி ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். மித்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ், தவறான விஷயங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கிறோம், அது சரியான விஷயங்கள் என்ன, ஒரு 7 ரொம்ப காமனான விஷயம் மட்டும் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி டியூபல் ரிவர்சல் சர்ஜரினா என்னென்னா, கருத்தடை ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டவங்க மறுபடியும் நேச்சுரலாக ப்ரெக்னன்சி ஏற்படணும் அப்படிங்கிற காரணத்துக்காக கிரியேட் பண்ண சர்ஜரி தான் டியூபல் ரிவர்சல் ஆர் ரீகனலைசேஷன் சர்ஜரி ஆர் ஃபேமிலி பிளானிங் ரிவர்சல் சர்ஜரி அப்படிங்கிறது. கருக்குழாய் மறு இணைப்பு சர்ஜரி. கருத்தடை ஆப்ரேஷன் பண்ணும்போது கட் பண்ணி விட்டுருவோம், கருக்குழாய்களை மறு இணைச்சு வச்சு மறுபடியும் நேச்சுரல் ப்ரெக்னன்சி ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த சர்ஜிக்கல் கான்செப்ட். நான் டாக்டர் அசோக், சக்தி ஃபர்டிலிட்டி அண்ட் ஸ்ரீசக்கரம் மருத்துவமனை. இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எங்களுடைய யூடியூப் சேனலில் டியூபல் ரிவர்சல்ங்கிற பிளேலிஸ்ட்டில் போய் எல்லா வீடியோஸையும் பார்த்து பயனடைங்க. ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேள்விகளாக கேளுங்க, தொடர்ந்து அதை பற்றி பேசுவோம். டியூபல் ரிவர்சல் சர்ஜரி மித் நம்பர் 1. ஃபேமிலி பிளானிங் பண்ணி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, எனக்கு இப்போ பண்ண முடியுமா அப்படிங்கிறதா. 5 வருஷம் 10 வருஷம் கட் ஆஃப் எல்லாம் சொல்கிறாங்க டாக்டர், அதனாலேயே எங்களுக்கு பயமாகி இனிமேல் பண்ண முடியாதுன்னு நினச்சிடறோம் அப்படிங்க. கண்டிப்பாக அப்படி கிடையாது. டியூபல் ரிவர்சல் சர்ஜரி பண்ண ஒரு 15-20 டேஸ்லேயே ஃபேமிலி பிளானிங் முடிஞ்சோடனே அந்த சர்ஜரியோட கான்செப்ட் முடிஞ்சிடும். அந்த உறுப்பு வாழ்நாள் முழுக்க அதே மாதிரி தான் இருக்குங்க. எத்தனை வருடங்கள் ஆனாலும் எந்த சேஞ்சஸும் ஏற்படாது. ஸோ எத்தனை வருடங்கள் கழிச்சு வேணாலும் டியூபல் ரிவர்சல் சர்ஜரியை நம்ம பிளான் பண்ணிக்க முடியும். அனாட்டமிக்கலாகவும் ஃபிசியலாஜிக்கலாகவும் அந்த டியூப் வாழ்நாள் முழுக்க ஃபேமிலி பிளானிங் முடிஞ்சு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். அந்த ப்ரொசீஜரை ரிவர்ஸ் பண்ணி கண்டிப்பாக நேச்சுரல் ப்ரெக்னன்சியை பிளான் பண்ண முடியுங்க. டியூபல் ரிவர்சல் சர்ஜரி மித் நம்பர் 2. ரொம்ப ரொம்ப ரிஸ்கியான ப்ரொசீஜருங்க. இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது அப்படிங்கிறதா. பொதுவாகவே ஃபேமிலி பிளானிங்கிறது நம்ம எல்லார் வீட்லேயுமே பண்ணுறதுனால அந்த சர்ஜரி ரொம்ப சிம்பிளாக அதை பற்றி யோசிக்கவும் கூட மாட்டாங்க. ஒரு டே கேர் சர்ஜரியாக போய் பண்ணிட்டு வந்துடுவாங்க. டியூபல் ரிவர்சலுங்கிறதும் அதே மாதிரியான ஒரு ப்ரொசீஜர், அதே மாதிரி லேப்ரோஸ்கோப்பி, அதே மாதிரி அந்த டியூபை ரீகனெக்ட் பண்ணுறது தான் அந்த சர்ஜரி. எந்த விதமான எக்ஸ்ட்ரா உறுப்புகளுக்கும் ஒரு டேமேஜஸோ ஒரு இன்ஜுரியோ ஒரு பிளட் லாஸோ எதுவுமே இருக்க போகிறதில்ல. சேம் டைப் ஆஃப் அனஸ்தீசியா இருக்கிறதுனால இம்மீடியட்டாக வேலைகளுக்கும் திரும்பலாம். அது டே கேர் சர்ஜரியாக இருக்கும், லேப்ரோஸ்கோப்பில் பண்ணுறதா இருக்கும். அதனால் ரிஸ்க் ஃபேக்டர் அப்படிங்கிறது ஃபேமிலி பிளானிங் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் 0 ரிஸ்க் ஃபேக்டர் நம்ம இருக்கிற மாதிரியே தான் டியூபல் ரிவர்சல் சர்ஜரிலையும் ஆல்மோஸ்ட் 0 ரிஸ்க் ஃபேக்டர்ஸோட தான் இருக்குங்க. டியூபல் ரிவர்சல் சர்ஜரி மித் நம்பர் 3. எப்போவுமே இந்த மாதிரி கருத்தடை ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கு ஐவிஎஃப் தான் ஒரு பெஸ்ட் தீர்வுன்னு நினைக்கிறது. கண்டிப்பாக அது ஒரு பெஸ்ட் தீர்வு தான். ஆனால் அதுக்கு முன்னாடி நேச்சுரலாக ப்ரெக்னன்சி ஃபார்ம் ஆகணும், மல்டிபிள் ப்ரெக்னன்சி நான் பிளான் பண்ணணும், டியூப்ஸை சேர்த்து வச்சா எனக்கு ரிப்பீட்டடு கன்செப்ஷன்ஸ் ஈஸியராக இருக்கும், காஸ்ட் ஃபேக்டர் கம்மியாக இருக்கணும் அப்படின்னு பல்வேறு காரணங்கள்னால டியூபல் ரிவர்சல் சர்ஜரி எப்போவுமே ஃபேமிலி பிளானிங் பண்ணி மறுபடியும் நேச்சுரல் ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுறவங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். செகண்ட் பெஸ்ட் ஆப்ஷன் தான் ஐவிஎஃப் கன்செப்ஷனாக இருக்கும். டியூபல் ரிவர்சல் சர்ஜரி மித் நம்பர் 4. டியூபல் ரிவர்சல் பயங்கர எக்ஸ்பென்சிவான ப்ரொசீஜர் அப்படிங்கிறதுங்க. யூஸ்வலாக டியூபல் ரிவர்சலோட ஆல்டர்னேட்டிவ் ஐவிஎஃப் தான். ஐவிஎஃப்ல நம்மளுடைய காஸ்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் மிக மிக ஹை. டியூபல் ரிவர்சலை விட ஒரு 3 to 4 டைம்ஸ் ஹையராக இருக்கும். ஏன் அப்படின்னா அதில் நம்பர் ஆஃப் அட்மிஷன்ஸ் அதிகம், இன்ஜெக்ஷன்ஸ் அதிகம், ஸ்கேன்ஸ் அதிகம், ஹாஸ்பிட்டல் ஸ்டே அதிகம், சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ் அதிகம், டிரான்ஸ்ஃபர், இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாமே அதிகமாக இருக்கும். பட் டியூபல் ரிவர்சலுங்கிறது ஆல்மோஸ்ட் ஃபேமிலி பிளானிங் சர்ஜரியோட ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் சர்ஜரியாக தான் இருக்கும். டே கேர் சர்ஜரியாக லேப்ரோஸ்கோப்பியில் சிங்கிள் டே அட்மிஷனில் பண்ணுறதுனால அதனுடைய காஸ்ட் மிக மிக குறைவாக தான் இருக்கும் கம்பேர்ட் டு ஐவிஎஃப். டியூபல் ரிவர்சல் சர்ஜரி மித் நம்பர் 5. டியூபல் ரிவர்சல் பண்ணிட்டா 100% கேரண்டீடாக ரிசல்ட் கிடைக்கும்? கண்டிப்பாக கிடையாதுங்க. ஐவிஎஃப்ல எப்படி நம்மளுக்கு ஒரு 60 to 70% ரிசல்ட் தான் கிடைக்குமோ அதே மாதிரி தான் டியூபல் ரிவர்சல் சர்ஜரிலையும் 60 to 70% தான் ரிசல்ட் கிடைக்குங்க. என்ன ரீசன் அப்படின்னா மறுபடியும் அதர் ஃபேக்டர்ஸ், அதாவது எக்கு சேரணும், டியூப்ஸ் நல்லா இருக்கணும், டியூபல் பேட்டன்சி நல்லா இருக்கணும், சீலியரி மூவ்மெண்ட்ஸ் நல்லா இருக்கணும், ஏஎம்ஹெச் நல்லா இருக்கணும், செமன் டெஸ்ட் நல்லா இருக்கணும், கருவகங்கள் நல்லா இருக்கணும், ஏஜ் ஃபேக்டர் நல்லா இருக்கணும், நம்ம எண்டோமெட்ரியல் சிக்னலிங் எங்கே கேட்ச் பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்கணும், ஃபிம்பிரியா நல்லா இருக்கணும், பல்வேறு ஃபேக்டர்ஸ் இதுலேயும் இன்வால்வ்டாக இருக்கிறதுனால 60 to 70% ரிசல்ட்ஸ் தான் ப்ராமிஸ் பண்ண முடியும். 100% ரிசல்ட்ஸ் யாருமே கேரண்டி பண்ணவே முடியாதுங்க. டியூபல் ரிவர்சல் சர்ஜரி மித் நம்பர் 6. டியூபல் ரிவர்சல்னாலே எப்போவுமே ஓப்பன் சர்ஜரி தான் பண்ணணுமா அப்படிங்கிறது யூஸ்வலாக அந்த மாதிரி கிடையாது. இந்தியாவில் மிக குறைவான சென்டர்ஸில் லேப்ரோஸ்கோப்பியில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன் லேப்ரோஸ்கோப்பியில் பண்ணுறோம் அப்படின்னா அதில் ரொம்ப ஹை மேக்னிஃபிகேஷனில் பண்ணுறதுனால அதனுடைய துல்லியமாக பண்ண முடியுது. பேஷண்ட் ஃபாஸ்டஸ்ட் ரிக்கவரி பண்ண முடியுது. ஃபேமிலி பிளானிங் இன்னைக்கு லேப்ரோஸ்கோப்பியில் பண்ணுற மாதிரி இதுவும் அதில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
இது இல்லாத சென்டர்ஸில் வந்து கண்டிப்பாக ஓப்பன் சர்ஜரி சஜஸ்ட் பண்ணுவாங்க. ரீசன் பிஹைண்ட் வந்து அந்த சர்ஜனோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் மட்டுமே ரீசனாக இருக்கும். முன்னாடி எல்லாம் எல்லா ஃபேமிலி பிளானிங்கும் ஓப்பனில் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லா ஃபேமிலி பிளானிங்கும் லேப்ரோஸ்கோப்பியில் பண்ணுறாங்க. அதே மாதிரி டியூபல் ரிவர்சலும் வந்து எல்லாமே ஓப்பனில் தான் நடந்துட்டு இருந்தது. இப்போ எல்லா டியூபல் ரிவர்சலும் லேப்ரோஸ்கோப்பியில் மட்டும்தான் நடக்குது. ரிசல்ட்ஸும் ரொம்ப நல்லா இருக்குங்க. டியூபல் ரிவர்சல் மித் நம்பர் 7, எப்போவுமே டியூபல் ரிவர்சல் பண்ணால் எக்டோபிக் ப்ரெக்னன்சி வந்துடும், அதனால் அது வேண்டாம்னு நினைக்கிறது. டியூபல் ரிவர்சலில் கண்டிப்பாக எக்டோபிக் ப்ரெக்னன்சி சான்சஸ் கண்டிப்பாக இருக்குதுங்கிறது உண்மைதான். ஆனால் நார்மல் நேச்சுரல் கன்செப்ஷன்லேயே வந்து எக்டோபிக் ப்ரெக்னன்சியோட சான்சஸ் 1-2% தான் வேர்ல்டு வைடாக. அதே இது டியூபல் ரிவர்சல் சர்ஜரியில் 3-5% எக்டோபிக் சான்சஸ் கண்டிப்பாக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப 100 பேருக்கு பண்ணும்பொழுது ஒரு 3-5 பேருக்கு தான் இந்த மாதிரியான சான்சஸ் இருக்கும். அதுவும் வந்து ரொம்ப ஏர்லி ப்ரெக்னன்சி ஸ்க்ரீனிங் மெத்தட்ஸ் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது மூலியமாக அதை வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் எக்டோபிக் ப்ரெக்னன்சி ஃபியருக்காக டியூபல் ரிவர்சல் சர்ஜரியை வந்து தவிர்க்கிறது மிக தவறான விஷயம். இந்த வீடியோ பதிவில் நிறைய விஷயங்கள் டியூபல் ரிவர்சல் மித்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸை பற்றி பேசியிருக்கிறோம். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேள்விகளாக கேளுங்க. ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ அன்பு வாழ்த்துக்களுடன் டாக்டர் அசோக்.